நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. நாம் வாசிப்போம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். And ye shall be holy unto me, for the Lord I am holy, and have severed you from other people, that ye should be mine. கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையை மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட முடிய திரு வார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் எங்க ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. உடைய வார்த்தை கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தட்டும், உடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செய்தியின் தலைப்பு என்ன? பரிசுத்தம். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் வந்து பரிசுத்தத்தை மட்டும் பார்க்க முடியல. ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிக்குள்ளும் பார்க்க முடியாததே இந்த நாட்கள்ல நாம் பார்க்கிறோம். ஆனால் இது கடைசி காலம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் கூட ஜனங்கள் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் ஆகும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அடிக்கடி நீங்க பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். பழைய ஏற்பாடுல அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் நான் பரிசுத்தர். அப்பப்போ இந்த ஜனங்கள் மறந்து போயிடுறாங்க. ஆகவே நான் பரிசுத்தர் என்று அடிக்கடி இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற ஒரு பரிசுத்தம், சும்மா ஒரு காரியம் ரெண்டு காரியத்தில் இல்லை, எனக்கேற்ற தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தினால நான் வாழ வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என்னுடையவர்களாய் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகளா நாம் ஆகணும்னா நமக்கு அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் இந்த கடைசி நாட்களில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். மற்ற ஜனங்கள் என்னைக்கு ஆண்டவர் நம்ம அழைத்தாரோ அப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் போது அப்பயே அந்த பழைய சுபாவம் பழைய பாவங்களை பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிறோம். அந்த இருளில் இருந்த கிடந்த நம்மளை, அந்த ஜனத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டார்? நம்ம பிரித்து எடுத்தார். இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஏற்றுக்கொண்டபடியினால அவருடைய பிள்ளைகளாக நீ என் பிள்ளை சொல்றாரு ஆண்டவர். ஆகவே அவர் கேட்ட ஒரு பரிசுத்தத்தினால நாம் காணப்படணுமா? இந்த ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்தார். ஆகவே இந்த ரசிக்கப்படாதவங்க தேவனை அறியல. ஆகவே இந்த இருளில் அந்த ஜனங்கள் அந்த நடத்தையை பார்த்து நாம அவங்க மட்டும் இப்படி இருக்காங்கன்னு போட்டி போடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துல 4 வித கூட்டத்தாரும் வருவாங்க. அவங்களையும் அவங்க மட்டும் அப்படி செய்யறாங்கன்னு நம்ம போட்டி போடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனா அவன் எங்கதான் இருக்காங்க? பாரம்பரியம் அந்த சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. வர்றது ஆலயம்தான், நல்லா பேசுறதும் நல்லா தான் இருக்கும், ஆனா அவங்க சுபாவம் மாறாது. ஆகவே அவங்க மட்டும் ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு வராங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, ஒப்பிடக்கூடாது. நம்ம யாரைத்தான் பார்க்கணும்? ஏசப்பாவை பார்க்கணும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒருவர் தான் இந்த பூமியில பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். யாரும் சேரக்கூடாத பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்யறது கஷ்டம்தான். அந்த பூமியில விட வேண்டியது விடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது கஷ்டம்தான். இது என்னால விட முடியாது. பாருங்க, ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கேற்ற ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. அப்ப அவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் நாம எதை எதை விடணுமோ அதெல்லாம் விட்டுறணும். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ஆலயத்துக்கு வாரோம், நான் தேவனுடைய பிள்ளை விசுவாசி சொல்றோம். ஆனா ஆண்டவர் பேசினார் பாருங்க, ஆராதனை பகுதியில அவர் தெளிவாக ஆண்டவர் பேசினார். அறிக்கை செய்த பாவங்களை மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்தை ஒரு கூட்டத்தார் செய்கிறதை ஆண்டவர் எச்சரித்தார். ஆகவே நம்ம தேவனை ஒப்பிடணும். தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர். வேற யாரையும் ஊழியர்களையோ விசுவாசிகளையோ அவங்க ஜீவியத்தை ஒப்பிட்டு நம்ம பார்த்து போனா விழுந்து போயிடுவோம். நம்ம யாரைத்தான் பார்க்கணும் சொல்லுங்க? யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். அவர் தான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை மட்டும் பார்த்து உலகத்தில் யாரையும் பார்க்கக்கூடாது, சோர்ந்து போயிடுவோம். என் தேவன், என்னை அழைத்த தேவன் பரிசுத்தர், நான் அவருடைய பிள்ளை. எங்க தகப்பன் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தரா இருக்கிறாரு. நான் நான் பெருமைப்படணும் சொல்றதுக்கு. அப்ப அவருடைய வழியில நான் செல்லுவேன், பரிசுத்த பாதையில் நான் செல்லுவேன். கர்த்தரை நான் பிடித்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர். சாதாரணவர் அல்ல, அவர் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும்னா எப்படி? பேச்சுல, கண்களில, கரங்கள், சிந்தையில அவ்வளவு முழுமையா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த பந்தியிலும் கூட இன்னைக்கு பாருங்க, இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தாரே. எத்தனை பேர் நம்ம அதுக்கு தேவன் நமக்காக மரித்தாருங்க. அதுக்கு ஈடாக நம்ம என்னால் என்ன செய்ய முடியும்? ஒழுங்கு அந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள அநேகர் கலந்து கொள்ள முடியல. எவ்வளவு ஆண்டவர் துக்கப்படுறாருன்னு பாருங்க. மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவங்க இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்ளாம எந்த வேலை செஞ்சாலும் ஆசீர்வாதமா இருக்காது என்று நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமோ சொல்லுது. எப்படிப்பட்ட வேலையா இருக்கட்டும், அன்னைக்கு நீ காலு உன் சொந்த இஷ்டத்தின்படி போகக்கூடாது. ஆகவே இது ஆசீர்வாதமா இருக்காது. எவ்வளவுதான் நீ கையை ஊண்டி கரணம் வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆகவே பரிசுத்த நாளில் அப்படி சமூகத்துக்கு உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில இலவசமா அவர் ரத்தத்தை, இந்த ரட்சிப்பு இலவசங்க, இலவசமாக ரட்சிப்பு நம்ம தூக்கி எடுத்தாரு. இந்த நன்றி இருக்குமானா எப்படிப்பட்ட பாருங்க, ஆண்டவர் வரும்போதும் கூட இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை அவர் கட்டளையிலே உண்மை உத்தமமாய் கை கொண்டவங்களை தான் அவர் சேர்க்க வருவார். நீ முன்னாடி நின்றாலும் போ நீ யாரும் தெரியாது, உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். ஆகவே எத்தனை பேர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு பயம் உள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் வாழ்க்கையிலும் கூட செங்க காலவாசல் வைக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மழை மேகமா இருந்துச்சு. இந்த தார்பாய் போடவும் அங்கங்க பார்க்கவும் கொஞ்சம் ரேட்டா தான் போனேன். அப்படியே ஆலயத்துக்கு போயிட்டேன், ரேட்டா போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபம் இறங்கி சூறாவளி காத்து மாதிரி அப்படி பொத்துன கல் ஊரம், லட்சக்கணக்க கல் செங்கல் கரைஞ்சி போயிடுச்சு. புயலும் காத்து தூக்கி போட்டுருச்சு. நம்ம பிரயாசமெல்லாம் விருதா பாருங்க, வேஸ்ட். தேவனை நீ கனம் பண்ணுவாயானா இயற்கையை கர்த்தர் அனுகூலமாக்கி தருவார். அதான் ரகசியம். அப்பதான் நினைச்சேன் வெள்ளன போயிருக்கலாம். ரேட்டா போனதுனால தேவனுடைய கோபம். சும்மா பரலோக ராஜ்யம் உனக்கு தூக்கி தர மாட்டார். பலாப்பழம் கிடையாது இந்த பரலோக ராஜ்யம்.
வந்து அது நினைச்ச உடனே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இடுக்கமான வாசல் வழியாக உள் பிரவேசிக்கிறவர்கள் வந்து இடுக்கமான வாசல் வழியாக போறவங்க சிலர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசாலமான வாசல் வந்து ஒரு இடத்துல நீ எதையும் செஞ்சுக்கலாம். நீ எப்போ வேணாலும் நீ வரலாம் ஆலயத்துக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், அவர் மன்னிப்பார். இப்படி உபதேசம் பண்றவங்கலாம் அது கள்ள உபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதார சத்தியத்தை அறிஞ்சிட்டு வந்து அப்படி நம்ம தேவனை கனம் பண்ணலன்னா, நான் போன வாரம் செய்தி சொல்லுங்க பார்ப்போம். வந்து என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்றேன்னு சொல்றார். ஆகவே வந்து நம்ம கனம் பண்றதை பத்தி போன வாரம் பார்த்தோம். தேவனை கனம் பண்ணாதான் தேவன் நம்மளை கனம் பண்ணுவாருங்க. நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை விடுதலை ஆண்டவர் தந்திருக்கார், சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இருதயம் கல்லு போல, நன்றி இல்லாத இருதயம் அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆண்டோடைய வரி இருந்துச்சுன்னா டப்புன்னு போயிருவோம். ஆண்டவர் கேட்பார், என் மகன் இதெல்லாம் வந்து மகன் மூலமா நான் பேசினேனே, சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நீ நிமிர்ந்தே ஆண்டவரை நீ பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப கிருபை நாட்கள் தலை நிமிர்ந்து ஆலயத்துக்கு வரணும், மனசாட்சி குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி வந்தோன்னா வந்து தைரியமாக அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிற்போம். பாருங்க, ஆண்டவர் எதையும் நம்ம குற்றப்படுத்த மாட்டார், இருப்போம். ஆனா இப்ப நம்ம கிருபை நாட்கள்ல தேவனை அசட்டை பண்ணி தேவனை கனம் பண்ணாம இருந்தா ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு நாள்ல குனிஞ்சு கூட நிற்கும், வெக்கப்பட்டு போயிடுவோம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைங்க வீடுகளில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க கட்டாயம் வந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க நடத்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள். நம்ம பரிசுத்த ஆராதனைக்கு வாரோம், விசுவாசி பேரு. ஆனா நம்ம வாயில கெட்ட வார்த்தை வருதா? கெட்ட வார்த்தை ஒன்று உங்க நாவில் புறப்படலாகாது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தருங்க. அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் இருந்தா அவர் ராஜ்யத்துக்கு போலாம். அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் இருந்தா நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், நிம்மதியாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு நான் பரிசுத்தர். அவர் சொல்ற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப நான் பரிசுத்தரா இருந்தா நீ என் பிள்ளைப்பா, நீ எனக்கேற்ற ஒரு பரிசுத்தமா ஒரு நல்ல ஒழுக்கமா நல் வழியில என் வழியில நீ நடக்க வேணும் என்றுதான் தாய் தகப்பனே நினைப்பாங்க. நம்ம சிருஷ்டித்த தேவன் அதைத்தான் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். ஒரு மனிதன் எதினால் பரிசுத்தம் அடைய முடியும் சொல்லுங்க? எதனால நம்ம பரிசுத்தம் ஆக முடியும்? ஒயிட் சட்டை வெள்ளை போட்டா பரிசுத்தம் ஆகுமா? இது ஒரு அடையாளம் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதனால நம்ம பரிசுத்தம் அடைய முடியும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ பெரிய பரிசுத்தவாட்டி, பெரிய நீ பரிசுத்தவான். அது ஒண்ணுக்கு இயலாது. பாருங்க, வந்து ஒரு பரிசுத்த ஜீவியம் கொஞ்சம் கூட இருக்காது, மற்றவங்களை அசட்டை பண்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்படி பரிசுத்தம் அடைய முடியும் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. ரெண்டாவது வசனத்தினால். முதல் வந்து அவர் வசனம் நமக்குள்ள போகும்போது தான் வந்து பாருங்க அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், வாலிபன் தன் பலியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறனால் தானே. காத்து கொள்ளணுங்க இந்த வசனத்தை. வந்து காத்து கொள்ளும் போது இந்த வசனம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். கண்ட கதை புக்கு, மற்ற கதைகள், ஊரு புரணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வந்து இப்படிப்பட்ட அந்த சம்பவங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாகாது. ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும், நம்ம ஒழுக்கத்தவே கெடுத்துரும். பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டினா அவங்க எப்படி இருப்பாங்களா? நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலுமே வந்து பயந்து போவாங்க, ஒரு 4 அடி தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்தா வருவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, கனம் பண்ணுவாங்க. பாவப்பட்ட இருதயமா இருக்கும்போது பரிசுத்த வாட்டி வருது, பரிசுத்தவான் ஒரு 10 அடி தள்ளி பயந்து போய் ஒரு நடுக்கம். வசனம் என்ன இருக்கு? பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்தம் சொல்ற ஒரு அலங்காரம். நம்ம காது மூக்குல தலையில வந்து பூ வச்சு பயங்கரமா அலங்கரிக்கிறோம். ஆனா எதை அலங்கரிக்கணுமோ
அதை அலங்கரிக்கல. பாருங்க, உள்ளான அலங்காரத்தை பற்றி தான் பரிசுத்த வேதாகமத்துல நாம் முக்கியமா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான அலங்காரம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தேவனுடைய சீசர்களாய் இருக்கிறோம். உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, நாளை இல்லை, இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். தேவன் இந்த வேளையில தேவன் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வசனம் எத்தனை பேரை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாக நீ செவி கொடுப்பாயானால் அந்த வார்த்தை உன்னை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவது கர்த்தருடைய உபதேசம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த வசனத்துல வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், நாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கும்போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். மூன்றாவது, கர்த்தருடைய பார்வையில, தாய் தகப்பனுடைய பார்வையில பிள்ளைங்க இருந்தா என்ன ஆபத்து இருந்தாலும் அவங்க உயிரை கொடுத்தாவது பிள்ளைய காப்பாற்றுவாங்க. அதுவால நம்ம பரிசுத்தமா இருக்கணும், வாழணும்னு நினைச்சா நம்ம சொந்த முயற்சியில ஒன்றுமே செய்ய முடியாது. இங்க என்னென்ன முயற்சி பண்ணுங்க முடியாது. இந்த பரிசுத்தம் அது சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அப்ப உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். ஆகவே கர்த்தர் தான், ஆகவே நான் தேவன் தான் நம்மளை பரிசுத்தமாக்குற கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய பார்வையில நாம் இருக்க வேணும். கர்த்தருடைய பார்வையில வேத வாசிப்பு ஜெபத்திலையும் நம்ம பரிசுத்தத்துல நம்ம அலங்கரிக்க வேணும். சாந்தம், அமைதல், ஆவியின் கனிகள் இருக்கு பாருங்க, இப்படி அலங்கரிக்கணுங்க. நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பரிசுத்தத்தால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் 9வது வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்தம் அலங்காரங்க. பரிசுத்தத்துல நீங்க சொல்லி முடியாது, அவ்வளவு அலங்காரம் இருக்கு. பட்டியல் எடுத்து போடலாம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்தம் உள்ளவன் தான், தேவனுக்கு கேட்ட ஒரு பரிசுத்தம் இருக்கிறவன் எந்த இடத்துலயும் துணிகரமா நிற்பான், பயப்பட மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுறான். பரிசுத்த அலங்காரம் இருக்கு. இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளியான அலங்காரத்தை. ஆனா இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பரிசுத்தத்துல எத்தனை பேர் நீங்க நம்முடைய இருதயங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த கால வேளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பரிசுத்தத்தால் நம்மை அலங்கரித்து கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நம்மளை எச்சரிக்கிறது, சொல்லுகிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை நான் வாசிக்கும் போது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை, மயிரை பின்னி, இப்ப எல்லாரும் சடை போட்டு வருவாங்க, கொண்ட கூட போட்டுக்குருவாங்க, அது மகிமை என்று வேதம் சொல்லுது. சடையை பின்னினா தலை ஒரு தலை, சடை ஒண்ணுதான் பாருங்க. இந்த தலைமுடிய 10 20 சின்ன பொடியா பின்னி அலங்கரிக்கிறது பாருங்க. கலரா நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்துல. அந்த நாட்களே இப்படி இருந்திருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்யக்கூடாதான், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. இது என்ன அலங்கரிப்பு? புறம்பான, இருதயத்திலிருந்து வெளியில, சரீரத்துக்கு வெளியில அலங்கரிக்கிற இந்த அலங்காரத்தை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, அழியாத அலங்கரிப்பு. அது என்னதுதான்? சாந்தமும் அமைதலும். நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எது பரிசுத்தத்துல என்ன வருது? அதுல சாந்தமும்
அமைதலும் உள்ள இருதயத்துக்குள்ள அது அழியாத அலங்காரம். அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அமைதியில் உள்ள ஆவி கலட்டா பண்ணிடக்கூடாது. பாருங்க, அமைதியில் உள்ள பரிசுத்த அலங்காரம் உன் இருதயத்தில் இருந்தா கலட்டா பண்ணி ஏதாவது ஒண்ணு பார்த்துருவாங்க. அது கிடையாது. அது அமைதியில் உள்ள குணம் இல்ல. சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற எங்க குணமே. மறைந்திருக்கான்? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க அலங்காரமாய் இருக்க கிடவது என்று அவர் சொல்றாரு. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய தேவன் பார்க்கணுங்க. தேவன் நம்மளை பார்க்கணும். அதை விட எதுக்கு நம்ம அலங்கரிக்கிறோம்? மற்றவங்க என்னை பார்க்கட்டும். பாருங்க, 1 லட்ச ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டினா ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கினாலும் யாராக ஒருத்தர் நல்லா இருக்கு பரவாயில்லையே எங்க வாங்கினீங்க அப்படி யாராக ஒரு ஆளாவது சொல்லணும். சொல்லலைன்னா கவலை. அவங்க யாருமே என்னை புகழலை, நல்லா இல்லை போல, சரியில்லை, வேண்டாம் சொல்லிட்டு எடுத்து போட்டு இன்னொரு நல்லா மாடலாக வாங்குவாங்க. பாருங்க, அப்படி இந்த ஜீவியத்தில் அப்படி பைத்தியக்காரி ஜனங்க இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். எங்கெங்க பரிசுத்தத்தினால அலங்கரிக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேளையில அவர் பேசுகிறார். வெளியான அலங்காரத்தை ஆண்டவர் பார்க்கறது இல்ல. வெளியிலையும் ஒரு பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்திலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய பார்வையில். தேவன் நம்மளை பார்க்கணுங்க. மற்ற மனுஷர் பார்க்கும்படியாக அல்ல. உங்க கெட்டின புருஷன் உங்களை ரசிக்கணும் சரி சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வீட்டில் வெளியில வரும்போதும் கூட நீங்க ஞானமா இருக்கணும். வெளியில கடைகளுக்கு போகும்போது நைட்டி, இப்ப நைட்டிலாம் நைட்டு போடுறதுக்கு நைட்டி, இப்ப பகல்ல கடைகளுக்கெல்லாம் போறாங்க சகோதரிய, நிறைய பேரை நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கல் ஆகாது. ஆகவே நம்ம ஞானத்தோடு இந்த நாட்கள்ல நாம் வாழ வேண்டும். புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும். பேரு என்ன பேரா? பரிசுத்த ஸ்திரீகளும். அவங்க பேரே பரிசுத்த ஸ்திரீகள். பரிசுத்த ஸ்திரீகள்லாம் கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. காணல பாருங்க, பரிசுத்த ஸ்திரீகள், பரிசுத்தத்தால் அலங்கரிக்கப்பட்டவங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம் பழைய ஏற்பாடுங்க. இது நம்ம புதிய ஏற்பாடுல எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்? போட்டி போட்டு பரிசுத்தத்துல போட்டி போட்டு, அது தப்பு கிடையாது, அது பொறாம கிடையாது. அவங்கள விட நான் என்ன செய்ய பரிசுத்தத்துல நான் வாழ்வேன். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தினால நடந்து கொள்வேன். இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த ஸ்திரீகள் பேர் என்னது? பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை நல்லா கவனிக்கணும். தங்களுடைய புருஷருக்கு நீங்க என்ன செய்யணுமா? கீழ்ப்படியும் போது உங்களுக்கு வேண்டிய கணம் புருஷரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் தேவனுடைய சாயலாய் இருக்கிறபடியினால நீங்க அது கனம் பண்ண வேணும். உங்க கணவனை கீழ்ப்படிந்து தங்களை என்ன செஞ்சாங்களாம்? அலங்கரித்தார்கள். அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மறைந்திருக்கிற இருதயத்து மறைந்திருக்கிற சாந்தம். அது மட்டும் இல்ல, கலாத்தியர்ல பார்க்கிறோம் 9 வித ஆவியின் கனிகள். அதெல்லாம் பரிசுத்தத்துல ஒரு அலங்காரத்து இடத்துல சேருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 6வது வசனத்துல இருக்கும், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி. பாருங்க எப்படி ஆண்டவனே, யாராவது சொல்லி இருக்கீங்களா ஆண்டவன்? கையில் உயர்த்துங்க. நான் ஆண்டவன் இங்க கணவன ஆண்டவனே சொன்னேன்னு சொல்றவங்க யாராக ஒருத்தர் உயர்த்துங்க கைகளை. யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவனே சொல்லாட்டியும் பரவாயில்ல, அடியை கொடுக்காம நல்ல ஒரு சாந்த குணத்தோடு அமைதலோடு உங்க புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அதுவே கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டதா இருக்கும். ஏன் சொல்ல வரனா, அது பழைய ஏற்பாடுங்க. பாருங்க, ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி, அதே மாதிரி கல்யாணம் ஆனாலும் பிள்ளையெல்லாம் பெற்றுருவாங்க. ஆனா புருஷனை பார்க்கறதுக்கு 2-3 வருஷம் ஆகுமா. அது கூட ஒரு சாகுற வரைக்கும் கூட புருஷன் முகத்தை பார்க்க மாட்டாங்களாம். கால தரையத்தான் பார்ப்பாங்களா. அவ்வளவு பணிவு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சரித்திரத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழைய காலத்துல அப்படி பார்க்குறோம். இப்போ உள்ளவங்களை நிமிந்து பார்த்து ஏதாவது வார்த்தைனா அடிதான், குமுறி விட்டுறாங்க. ஆம்பளை பாருங்க, ஆம்பளை பொம்பளை ஒண்ணுதான், ஒரே சமந்தான் சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்றதும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடுல எவ்வளவு நடந்து கொண்டாங்க. இந்த வசனம் அது பரிசுத்த ஸ்திரீகள் என்று வேதம்
சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பாத்தீங்களா, அவளுக்கு பிள்ளைகளா. பழைய ஏற்பாடு நினைக்கும், பழைய ஏற்பாடுல நம்ம கூட காவாசி ஜீவிச்சிருக்க மாட்டோம். இந்த சாரால் பாருங்க, அவ்வளவு புருஷனுக்கு கீழ்ப்படிந்து வந்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வந்து நம்ம அப்படி இருந்தா அவருக்கு சாராளுக்கு எப்படி இருப்போமா, பிள்ளைகளாய் இருப்பீர் என்று வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9-12 வரை நாம் வாசிக்கிறோம். இப்ப பேதுரு மட்டும் அதை சொல்லிட்டு போல, அப்போஸ்தலராகிய பவுலும் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு சும்மா வெளியில மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு, இருதயம் வெளியில நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டு, ஒரு சில வெள்ளை ட்ரெஸ் போட்டு நகை இதெல்லாம் அலங்கரிக்க மாட்டாங்க, நல்லது. ஆனா இருதயம் எப்படி இருக்கணுமா, சாந்தத்தால் பரிசுத்தத்தால் அலங்கரிக்கணும். இருதயம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். இருதயமா வந்து நாத்தமான பக்கத்துல வர முடியல, அவ்வளவு ஒரு இருதயத்துல ஆக்கிரமம், சிந்த, கெடுதல புத்தி அத்தனையும் இருக்கு. ஆனா வெளியில எப்படி இருக்கு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. வந்து அதே முதலாவது உட்புறத்தை என்ன செய்ய, சுத்தப்படுத்து. இயேசு சொல்றதை நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். எடுத்துட்டீங்களா? 1 தீமோத்தேயு. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது மயிரை பின்றாங்கன்னா, இப்ப ஆண்கள் என்ன செய்யறாங்க, முடிய வளர்த்து வந்து அந்த சடைகளை பின்றதை நாம் பார்க்கிறோம். கேவலமா இருக்கு நினைச்சா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சகோதரியா இருக்கும் போல நான் பார்த்தா அது ஆம்பளை பாருங்க. இந்த இப்ப பாக்குறோம் உலகத்துல, ஒருபோதும் அது செய்யக்கூடாது. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இந்த வசனத்தை வந்து இப்ப நம்ம ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. தங்களுக்கென்று என்ன செய்யறாங்க, வசனத்தை புரட்டுவாங்க. இதெல்லாம் கிடையாது. தேவன் வந்து தங்கம் நிறைய அப்பையே வந்து கொடுத்துருக்காரு. அப்படி இல்லை. புதிய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன சொல்றார், முடிந்த அளவுக்கு இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என்னோட பேசுங்க, இது உண்மையா, எப்படி இருக்கே வந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. இந்த வார்த்தை மறுபடியும் நீங்க நிறுத்தி வாசிக்கும் போது இந்த வார்த்தை உங்களோட பேசும். எவ்வளவு கோடியான ஜனங்கள் இந்த பூமியில தேவனை ஏற்றுக்கொண்டவங்க பாருங்க, ஒயிட்டு தான் போட்டு போறாங்க, பார்க்கிறோம். எல்லாரையும் பார்க்கக்கூடாது. அதுல உண்மையா ஜீவிக்கிற ஜனம், நகை செயின் கூட இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் கிறுக்கு கிடையாது. அவங்க தேவன் உள்ளத்துல பேசி வந்து அவங்க பரிசுத்தத்தினால அலங்கரிச்சிருக்காங்க. நாம அதை சிந்திக்கணும். இந்த உலகத்துல வந்து நம்ம இந்த சிந்திக்கணும். அது ஏதோ ஒண்ணு நம்ம குற்றப்படுத்திட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வந்து அந்த பவுல் மூலமாக வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் எப்படி இருக்கும், தகுதியான வஸ்திரத்தினாலும் இது போதும். தகுதி பாருங்க, எல்லாரும் வந்து சரி கொஞ்சம் தாழ்மையா இருக்கா பரவாயில்ல, அதுக்காக கிழிஞ்சதை போட்டு போயிடக்கூடாது. தகுதியான வஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடன் வாங்கி ஒருபோதும் ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு, எப்படியோ தெரியாது, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளினாலும் அலங்கரிக்கணும். நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேணும். இந்த அலங்காரம் பாருங்க எப்படி வருது. வந்து அந்த 11வது வசனம், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உடையவளாயிருந்து. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாய் இருக்கணுமா வசனம் சொல்லுது. அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவர்கள். எனக்கு 4 பொம்பளை பிள்ளைய தான். நான் பொம்பளை பையனே ஒரு பிள்ளை கூட இல்லை, ஒரு பையன் கூட கிடையாது. 4 பொம்பளை பிள்ளைய. சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏற்றபடி என்ன செஞ்சிருவோம், பிரசங்கத்தை பண்ணிடுவோம். அப்படி பண்ணலாமா? ஆண்டவர் என்னைய அடிச்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தாலும் இந்த இது வரைக்கும் இந்த பிரசங்கம் 4-5 பிரசங்கம் பண்ணிருப்போம். அந்த இடத்துல வந்து பிள்ளைய கூட கேட்குங்க எப்படின்னு. அந்த பாருங்க, வசனம் சத்தியம் அதான் சொல்லுது. தைரியமா வந்து நம்ம சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான். ஒரு சிலது வந்து தங்களுக்கு ஏற்றபடி வந்து இந்த வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம அர்ப்பணிக்க
வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவனாய் இருந்து என்ன செய்யணும்? அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அமைதலோடு கற்றுக்கொள்ளணும். உபதேசம் பண்ணவும், உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும். புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தும். பாருங்க, உபதேசம். அதனாலதான் அநேக சபையிலும் கூட ஸ்திரீகள் முக்காடு போடாம பிரசங்கம் பண்றத பாக்குறோம். சொல்ல போனா பலிபீடத்து முன்னாடி நிக்க கூடாது. வசனத்தின்படி பார்த்தா அவங்க பாடல் படிக்கலாம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பலிபீடத்துல வந்து இத பண்ணக்கூடாது வேதம் சொல்லுது. ஆனா அவங்க அமைதலோடு இருக்கணும். ஆனா உங்களுக்கு விசேஷமா ஆண்டவர் கிருபையில தந்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு இருக்கிற திறமை எனக்கு இல்லையே நான் கேட்க முடியாது. ஆண்களுக்கு விசேஷமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே உபதேசம் பண்ணக்கூடாதான். புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஆண்டவனே என்று சாராள் ஆபிரகாம் கூட்டதுக்கு காரணம் இருக்கு. முதலாவது ஆதாமத்தான் என்ன செய்யறாரு? தேவனுடைய அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். ஆகவே நீங்க புருஷர்களை பார்க்கும்போது தேவனுடைய சாயல் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஆண்டவனே என்று இந்த சாரால் கூப்பிடுறத பார்க்கிறோம். கனம் பண்ணணும். கனம் பண்ணும் போது கர்த்தர் பெரிய காரியங்களே அவர் செய்கிறார். அதே மாதிரி கணவனும் பலவீன பாண்டமா இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை செலுத்துங்கள் என்று அந்த 1 பேதுருல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக உபதேசம் பண்ணக்கூடாது. புருஷன் மேல அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. உத்தரவு கொடுக்கறதில்ல. அவள் உத்தரவு கொடுத்த என்ன கதியாகும்? சரி போ, ஓரமா உட்கார், போ, வந்துருச்சு, போ, நான் பேசுறேன். என்ன ஆகியிருக்கும் பாருங்க. அவள் அதே ஆண்டவர் சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யக்கடவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நான் என்ன செய்யறது இல்ல, உத்தரவு கொடுக்கறது இல்ல. அவள் அமைதலாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுதுங்க. நீங்க எந்த அளவுக்கு அமைதலோடு சாந்த குணத்தை அலங்கரித்து நீங்க இருந்தா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆவியின் கனிகளினால அலங்கரிக்க வேண்டும் என்று கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு. இந்த அன்பு நமக்கு இருக்கா? ஒவ்வொன்றா நம்ம சொல்லும் போது நீங்க இருதயத்துல இருக்கான்னு பாருங்க. அன்பு இருக்கா? சந்தோஷம், சமாதானம் இருக்கா? நீடிய பொறுமை. ஒருத்தரை கர்த்தர் மன்னித்தார், நீங்க ஒருவரை மன்னிக்கிறீங்க. ஏதோ உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்கள்ல மற்றவங்களோட ஒரு கசப்பு உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க மன்னிப்பு கேட்டுறீங்க. மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த சம்பவம் நினைவுக்கு வரவே கூடாது. அந்த மன்னிப்பு கேட்கறது பெருசு இல்லை, இந்த சிந்தியில இருந்து மறந்துடணும். வேத வசனம் அதான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிச்சுட்டேன், என் மேல வருத்தம் தான், நீங்க மன்னிச்சுக்குங்க. இந்த மன்னிப்பு கேட்டாச்சுன்னா அவ அன்னைக்கு இப்படி சொன்னாலே மறுபடியும் சிந்தையில வந்துருச்சுன்னா நீ அவங்கள மன்னிக்கலன்னு அர்த்தம். மன்னிக்கல, வேத வசனம் அப்படியாக சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லையே, ஏசப்பா கல்வாரி சிலுவையில இருக்கு தூசித்தோம், நீ அன்னைக்கு இப்படி பண்ணினியே ஆண்டவர் சொன்னாரா? இல்ல, இரக்கமா இறங்கி மன்னித்தார். ஆக ஒரு மனிதனை மன்னிச்சுட்டா மறுபடியும் அந்த வார்த்தையை மறுபடியும் நம்ம கொண்டு வந்தா நான் மன்னிக்கலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. தாட்டு போட்டு எந்த அவசரப்பட்டுற கூடாது. தொழில் காரியத்திலும் சரி, கல்யாண திருமண காரியங்களும் சரி, ஒவ்வொன்றிலும் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கணும். நம்முடைய தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நீடிய பொறுமையா இருந்துதான் தருவாருங்க. நீடிய பொறுமை இருக்கா? அடுத்து தயவு, நற்குணம், விசுவாசம் நமக்கு இருக்கா? சாந்தம். பாத்தீங்களா? சாந்தம் ஆவியின் கனிகள்ல வருது. பரிசுத்தத்துல இந்த சாந்தம் ஒரு முக்கியமான ஒரு இடம் பெறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்னதான்? இச்சை அடக்கம் வேணும். இச்சை அடக்கம் நமக்கு இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம். இப்படிப்பட்ட பிரமாணம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இருக்கா? இச்சை அடக்கம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த மற்றவர்கிட்டையும் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு, அவர் வயிறாருப்பா, திட்டுறதா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதா கடிந்து கொள்றார். அப்படி மற்றவர்கிட்ட போய் எத்தனோ கிலோமீட்டரு எவ்வளோ தூரத்துல இருந்து அந்த செய்தி வந்துச்சு, ஐயா அவங்க புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் பாருங்க. அவங்க அந்த சகோதரியை பத்தி அவங்க வருத்தப்பட்டார் அந்த பாஸ்டர். ஆகவே அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளணுங்க. திட்டுறாரு, சரி, அவங்க அன்பாவா ஆண்டவர் கடிந்து கொள்றாருங்க. ஏன்னா இது கடைசி காலம்.
வந்து கடைசி காலத்துல உன்னை அன்போடு பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். அன்போடும் பேசுவார். அதே நேரத்தில் வந்து ஒரு தப்பு செய்யும் போது ஒரு சில நேரங்களில் கடிந்து கொள்வார். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாள் திருவிருந்தப்போ வந்து 1 மணி ஆகுது, ஒரு நாள் 12:30 ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11:45 தான் வந்து இப்போ நம்ம ஆரம்பித்தோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் முறுமுறுக்க கூடாது. இது நம்ம பாவம் ஆகிறது. ஆகவே அப்படி இந்த பாவம் அதுதான் பேசுகிற வார்த்தை நம்ம சிந்தையில் இப்படிலாம் பாவம். பாவத்தை நம்மளே இழுத்து வைக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தை கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆவியின் கனிகளை பற்றி நாம் பார்க்குறோம். இச்சை அடக்கம் நமக்கு வேணும். அடுத்து 3வது நம்ம பார்க்குறோம் அந்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3, 4, 5, 7 அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாருடைய சித்தம் இருக்கு? தேவனுடைய சித்தம். நீங்க பரிசுத்த பிள்ளைகளாக ஜெக ஜோதியா வெள்ளை புறா போல வந்து அப்படி வரணும். பாருங்க, நான் உங்களை தேவன் உங்களுக்குள்ள இருந்தா கனம் உங்களை தேடி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. வேசி மார்க்கத்துக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? விலகி இருக்க அந்த கூட்டத்தோட கூட்டமா நீ வந்து இருக்க கூடாது. வந்து விலகி இருந்து தேவனே அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் ரட்சிக்கப்படாதவங்க அவங்கள போ மோக இச்சைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டம். சரீர பாண்டம்னா என்ன சொல்லுங்க? சரீர பாண்டம்னா என்னது? அதான் பதிலே அதே வருதே. சரீர பாண்டம் சரீரம் தான். சரீர பாண்டம்னா அதுதான் நம்ம சரீரத்தை குறிக்குது. பாருங்க, அது எப்படி வச்சிருக்கணுமா? நீங்க பரிசுத்தமாயும் கனமாயும். கனம் அது தேவன் கொடுத்த சரி, நம்ம சரீரம் இல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு நம்ம வாங்கி கொண்டார். நம்ம இஷ்டத்துக்கு வந்து காதுல ஒரு 10 ஓட்டைய இப்போ ஆண்டவர் கொடுத்து நமக்கு என்ன பிறக்கும் போது ஏதாவது நகநட்டோட குழந்தை பிறக்குது ஒன்றும் இல்லை. யோபுக்கு சொல்றார், நான் நிர்வாணமா தாயின் வயிற்றுல வரும்போது நிர்வாணியா வந்தேன், நிர்வாணமாக போகிறேன், அவ்வளவுதான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து தேவன் கொடுத்த சரீரத்தை எந்தெந்த இடத்துல சொன்னாலும் அசிங்கமா இருக்கு. பாருங்க, கண்ட இடங்கள்ல ஓட்டைய போட்டு வந்து அந்த அலங்கரிக்கிறத பார்க்கிறோம். இது அலங்கரிப்பு கிடையாது, தேவனை தூசிக்கிறது. உங்க கைகள்ல என்ன செய்யக்கூடாது? பச்சை குத்தாதிருங்கள், உங்க தலைமுடியை சுற்றிலும் ஒதுக்காதிருங்கள். வேதம் சொல்லுது. சகோதரர்களை பார்த்தா சுற்றிலும் பெண் பிள்ளைக்கு கூட வந்து சின்ன பிள்ளைகளுக்கு 10 வயசுக்கு உள்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் சுற்றிலும் வந்து ஒதுக்குறாங்க. எப்ப? 6000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆண்டவர், இது செய்யாத, இது எனக்கு முன்பாக அருவருப்புன்னு சொல்றார். ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பரிசுத்தமாயும் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும். ஐயோ, இது தேவனுடைய சரீரம், நமக்கு சொந்தம் இல்லைங்க. இந்த சரீரம் வந்து நம்ம கனமா எண்ணணும். ஒவ்வொரு நாளும் சரீரத்தை பார்த்து பார்த்து சரி சொல்லிட்டு அதை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கணும். கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இந்த விஷயத்தில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கு நம்ம ஒருபோதும் இந்த சரீரத்தை வந்து கொடுக்கல. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு வந்து அவர் அழைத்திருக்கிறார், இல்ல பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 7, 8. லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனமும். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்பப்ப அவர் வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கார். நம்ம அப்படிதான் போயிடுறோம். ஆண்டவர் நன்மை செஞ்சா ஆலயத்துக்கு வரோம், துன்பத்தை ரேசா வரும்போது ஆமா ஆண்டவர், அதாவது நமக்கு வேண்டி கொண்டது கிடைச்சிருச்சுன்னா அப்ப அந்த பக்கமே திசையிலே பார்க்கறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. வந்து அதே ஆண்டவர் சொல்ற, நான் பரிசுத்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார்.
அது வணங்கா கழுத்துல அல்ல ஜனம். நான் கேட்க மாட்டேனோ பல இடங்கள்ல பல உபதேசத்தை கேட்டு சீரழிஞ்சு போகிறது இந்த கடைசி நாட்களில் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு 8வது கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள் என்று சொல்றாரு. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கட்டளையில கைக்கொண்டு நடந்தா நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பார்க்கிறோம். நீ என் பேரை கெடுக்கிற, நான் உன் அப்பாவா இருக்கணுமா, நான் தான் உன் பெத்த அப்பா இருக்கணும்னா நான் சொல்றபடி நீ கேளு. அநேக குடும்பங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர், நான் உங்கள் தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். தேசத்திலிருந்து, எகிப்து என்பது எதை குறிக்குது? அடிமைத்தனத்தை குறிக்குது என்று நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து நான் அங்க இருந்து உன்னை என்ன செஞ்சேன், தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். பாத்தீங்களா எத்தனை இடத்துல சொல்றார் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி வைக்கணுமா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். பாருங்க, அதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுங்க. சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற இந்த ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், இந்த ஆராதனை பகுதியில் கூட கர்த்தர் பேசினார். பாருங்க, வேஷம், வெளி வேஷம் தரித்திருப்பதை ஆண்டவர் எச்சரித்தார். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தரிக்காதபடி என்ன செய்யணுமா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று, பரிபூர்ண சித்தம் இன்னதென்று என்ன செய்யணும், பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும், இந்த திருவிருந்துல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் கட்டாயமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் காணப்பட வேண்டும். 3வது, சபையில் ஐக்கியம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு நமக்கும் ஐக்கியம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவர் மேல் கசப்பு வைத்து கொண்டு பரிசுத்த பந்தியில் ஒருவரும் கலந்து கொள்ள கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருடைய அவரவர் இருதயங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். நம்ம கசப்பு இல்லாம சமாதானத்துடன் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளும் போது இது இந்த பரிசுத்த பந்தி ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஒருவர் மேல் ஒருவர் கசப்பு இல்லாமல் சமாதானம் பண்ணிக்கொண்டு பரிசுத்த பந்தியில் கலந்து கொண்டவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-18 வரை நான் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுக்கு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகள் பிணைக்கப்படக்கூடாது. அங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் அவங்களுக்கு என்ன இருக்கு, வெளிச்சத்துக்கு இருளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அதுக்கு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுங்க, சம்பந்தம் ஏது பாருங்க. நம்ம அந்த மினரல் வாட்டர் கூட பாத்தீங்களா, சுமாரான தண்ணியை கூட ஏதோ போட்டு நல்லா சுத்திகரித்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம ஒப்பிட முடியாது. தேவன் இருளில் இருந்து நம்மளை வேறு பிடிச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம இந்த தலைப்பு வசனத்துல பார்க்கிறோம், அந்த ஜனத்திலிருந்து நான் வேறு பிரித்தேன் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், அநீதிக்கும்
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஐக்கியம் ஏது? ஏது? கிறிஸ்துவுக்கும் நான் ஒளியின் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருளோடு நீ ஐக்கியமா இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. 15வது வசனம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது? அவிசுவாசியுடன் பங்கேது. பாருங்க, அவிசுவாசிகள் நம்மளை விலப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அவிசுவாசிகள் உங்க வீட்டுல சேர்க்க கூடாது. வீட்டுல சேர்க்கும் போது உங்களுக்கு நஷ்டங்களும் போராட்டங்களும் வர்றதுக்கு காரணம் அதுதான். அவிசுவாசிகள்லாம் தேவ சபைக்கு வர்றவங்க தான். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, அவிசுவாசமான வார்த்தைய பேசுவாங்க, சபை கூடி வர்றதுல விட்டு விடுவாங்க, தேவனுக்கும் அவங்களுக்கும் உறவு இருக்காது, சபையில் ஒரு ஐக்கியம் இருக்காது, ஆராதனைக்கே வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் அவிசுவாசிகள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத ஜனம், அவங்களோடு நீங்க ஐக்கியம் வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு நீ விசுவாசி, அது அவிசுவாசி பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. நம்ம ஆலயங்க, இந்த சரீரம் ஆலயம். இந்த கட்டடம் நம்ம எல்லாம் கூடி இருக்கிறதுக்கு இந்த கட்டடம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கட்டடம்லாம் பறந்து போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒவ்வொரு சரீரமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆகவே இந்த மனதில் வைத்துக்கொண்டு நாம் சரீரங்களையும் நம் இருதயங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், எப்படி இருளில் இருந்த ஜனங்களிலிருந்து, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அங்கேயே நிலை நிற்க கூடாது. அந்த இடத்தை உடனே காலி பண்ணி என்ன செய்யணும்? பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேனா? கர்த்தர் சொல்ற, அசுத்தமானது நீ தொற்றக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தமானது தொட்டா சாயந்தரம் வரைக்கும் தீட்டு அவன் மேல் இருக்கும். பழைய ஏற்பாடுல இருக்கு, ஆனா புதிய ஏற்பாடுல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். ஆகவே அசுத்தமானது தொட்ட தீட்டாயிரும். ஆகவே அதெல்லாம் தீட்ட ஒழிக்கவே தேவன் இந்த வேளையில அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரிங்க என்று ஒவ்வொருவரும் நாம் சொல்ல வேண்டும். அசுத்தமானதை தொற்றக்கூடாது. தொட்டா அது தீட்டாக ஆகும் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் கொடுக்கறது பயமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி இருக்கும்? இதை விற்கிறதுக்கு படைக்கப்பட்டதா இருக்குமா? ஏதாவது எங்கேயாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்களா? பாருங்க, இந்த பூமியில ஒவ்வொன்றும் பார்த்து அது பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நாட்கள்ல. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவியானவர் ஒரு செக்கப் பண்ணுவாங்க. எங்கெங்கேயோ உள்ளதை சடங்கு மற்ற இன்னொருக்கு சாப்பாடு கொண்டு அவர் உண்மையை சொல்லுவாரா பார்ப்போம். ஊழியக்காரே சோதிக்கிற வணங்கா கழுத்துல ஜனம் இந்த பூமியில உலாவி கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவர் உண்மையை சொல்றாரா, கண்டுபிடிப்பாரா? பாருங்க, அது நல்ல ஒரு ஆவி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா ஜீவித்தா அவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொண்டு நீ என் பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று, குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சாதாரண தேவன் சொல்லல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் மாட்டு ரத்தம், வேற என்னது, ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மற்ற நிறைய இருக்கு, பறவைகளுடைய ரத்தம். ஒருபோதும் இந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு துணிகரமா பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளக்கூடாது. அது நன்மையை கொண்டு வராதுன்னு வேதம் சொல்லுது. லேவியராகமும் 19வது அதிகாரம், சீக்கிரம் எடுத்து வாசிங்க, 26வது வசனத்துல பார்க்கிறோம், யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். எடுத்துட்டீங்களா? எத்தனையோ தரம் ஆண்டவர் பேசினாலும் இதுக்கு ஒரு சிலர் அதை துணிகரமா செய்யக்கூடாது. நீங்க இதெல்லாம் சொல்லலைன்னு நீங்க தப்பிக்க முடியாது. அதனால அடிக்கடி அதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். லேவியராகமும் 19வது அதிகாரம் 26, யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறிகேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. ஏன் உங்களை வாசிக்க சொல்றேன்னா, வேதத்தில் இருக்கா, உண்மையா, மற்றவங்களுக்கு கேட்கும்படியாக தான்
எதுக்கு நம்மளே வாசித்துட்டு இல்ல அவருக்கு ஏற்றபடி அவர் வேதத்துல அது இருக்கிறது சந்தேகம், அப்படி சந்தேகம் வர்றதுக்காக தான் பெரும்பாலும் எல்லா இடங்களையும் பரிசுத்த ஆராதனையில வாசிக்க சொல்றது. ஆமா, உண்மையாக இருக்கு. இந்த வார்த்தை அவங்க இருதயத்தை தொடும். ரத்தத்துடன் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. குறி கேளாமலும், குறி கேட்க கூடாதுங்க. இப்ப கிறிஸ்தவத்துல அநேகர் குறி கேட்கிற மாதிரி வந்துருச்சு. உனக்கு இந்த மாதிரி உன் குடும்பத்துல அப்படிலாம் இருக்கு, எங்க பார்த்தாலும் 90 இருக்கு, வேற என்ன இருக்கு, எதோ சொல்றாங்க. அதுல ரத்தமா இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. வைக்கப்படப்புல ஏதோ சதி பண்ணிருக்காங்க, உனக்கு செய்வனை வச்சிருக்காங்க. இந்த அம்மா எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யறாங்க? சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி குறி சொல்றவங்க அநேகர் இந்த பூமியில இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு பெரிய கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் மாதிரி காமித்து அவங்க சொல்றாங்களாம், தலையெழுத்தவே சொல்றோம். அதை ஆண்டவர் ஒருபோதும் அப்படி வெளிப்படுத்தவே மாட்டார். எல்லாருக்கும் முன்னாடி தேவன் உனக்குள்ள இல்ல, தேவனுடைய கிருபையே இல்ல அப்படிலாம் ஆண்டவர் பேசவே மாட்டார். அவர் கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஒருவராயும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அதை விட்டு பாருங்க, இந்த ஆத்மா இடறி போய் இருக்கக்கூடாது. எவன் மூலமா இடர்கள் உண்டாகுதோ அவனுக்கு என்னது? ஐயோ என்று வேதம் சொல்லுது. ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியத்திலும் கூட தேவன் சொன்னா மாத்திரம் சொல்லணும். அதுக்கு ஞானம் இருக்கு. இந்த ஆராதனை பகுதியில பொதுவா ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் காமிப்பார், உடனே பேர் சொல்லி சொல்ல முடியுமா? அது இல்லை. அதனாலதான் முதலாவது இந்த வரங்களை பெற்றுக் கொடுத்ததுக்கு முன்னாடி முதலாவது என்ன வரங்களை விருங்க? ஞான வரங்களை விரும்புங்கள். ஞானம் வரங்களை 1 குருந்தியர் 14வது அதிகாரம் நினைக்கிறேன். எடுத்தவங்க சீக்கிரம் எடுத்து வாசிங்க. ஃபர்ஸ்ட் மற்ற வரங்களை ஃபர்ஸ்ட் அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை அன்பை நாடணும். ரெண்டாவது ஞான வரங்களை விரும்புங்கள். ஞான வரங்களை விரும்பணும். நமக்கு ஒரு தெளிவு உண்டாகணுங்க. பொதுவா ஆண்டவர் பேசுவார், சம்பந்தப்பட்டவங்க மனசு குத்தப்படும், அவங்களால சும்மா இருக்க முடியாது, ஒப்பு கொடுப்பாங்க பாருங்க. அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், தீர்க்க தரிசன வரங்களை விரும்பணும். தீர்க்க தரிசன வரம் விரும்பணும். அது 3வது தான். ஃபர்ஸ்ட் அன்பை நாடணும், 2வது ஞான வரங்களை விரும்பணும். அதுல விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்பணும் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், என்ன செய்யக்கூடாதான்? குறி கேளாமலும். அநேக இடங்கள் அப்படிதான் பார்க்கிறோம். ஆலயத்துல நடக்குதுங்க பரிசுத்த. அதெல்லாம் எவ்வளவு ஆண்டவர் வேதனைப்படுறாரு. ஒரு மனிதனை ரட்சிக்கணும்னா 1 நிமிஷம் அவர் நினைவு கூர்ந்தா போதும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு தொழிலாய் இந்த பூமியில செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது என்ன செய்யக்கூடாதான்? நாள் பாராமலும். நாள் இது நல்ல நாள், அது நல்ல நாள் பார்க்கவே நீங்க கூடாது. நாள் பார்க்க கூடாது. இது நல்ல நாள், விசேஷம் வைக்கிறவங்களாம் இது நல்ல நாள், இது கெட்ட நாள் அப்படி செய்யவே கூடாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நாள் பாராமலும் இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்றத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்குது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், நீங்கள் சரீரத்தை எந்த விதத்துல கெடுத்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? பொறுத்து இருக்க மாட்டார். அவனை தேவன் கெடுப்பார். நம்ம இந்த சரீரத்தை கெடுத்தா நம்மளை தான், அவன்னா யாரோவோ சொல்றாருன்னு அல்ல, தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்த அவனை நம்மள என்ன செய்வாராம்? தேவன் கெடுப்பார். ஆகவே இந்த சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். தேவன் வாசம் செய்கிற ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7, 8, 9 அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் ஒளியில இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒளியில நடந்தாதான் நம்ம ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம். ஆனால் எனக்கு பாவம் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையினால எத்தனோ பாவங்கள் வருது. நமக்கு பாவம் இல்லோ என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். வஞ்சிக்கிறது பிசாசின் கிரியை. நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஏதாவது ஒரு வசனம் அதை கேட்டு பாருங்க, சத்தியமே உள்ளத்துல இருக்காது.
அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டு விடணுங்க, போனும் விட்டு விடணும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். வெற்றியான வாழ்க்கை வாழ இந்த நாட்கள்ல பாவ அறிக்கை செய்யணும். சுத்திகரிப்பு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம் அகல சுத்திகரிப்பு தேவை. அற்புதம் நம் ஜீவியத்துல நம் குடும்பத்துல நடக்க வேண்டும் என்றால் சுத்திகரிப்பு தேவை. யோசுவா 3:5 நாம் பார்க்கிறோம். 4வது கர்த்தரின் சத்தம் கேட்க, தேவ மகிமையை நாம் காணவும் சுத்திகரிப்பு தேவை. இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சுத்திகரிப்பின் ஜீவியம் நம் வாழ்க்கையில மிகவும் அவசியம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற சுத்திகரிப்பு தேவை. 6வது நற்கிரியை செய்ய பரிசுத்தம் நமக்கு தேவை. 7வது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாறுவதற்கு சுத்திகரிப்பு தேவை. ஆகவே வசனம் அநேக இருக்கு, ஆகவே அது பார்ப்பதற்கு நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் பரிசுத்தராயிருங்கள் என்றேன். நான் பரிசுத்தர் பரிசுத்தராயிருங்கள் என்றேன். பரிசுத்தமாகும் வசனத்தினால் பரிசுத்தமாகும் நின் வசனத்தினால் கரைதிரையற்ற பரிசுத்தனாகிட ஆவியாத்மா தேகம் போவித்தே. கரைதிரையற்ற பரிசுத்தனாகிட ஆவியாத்மா தேகம் போவித்தே. அல்லேலூயா. நான் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். பரிசுத்தமாக்கும் அவருடைய வசனத்தினால் கரை திரையற்ற பரிசுத்தனா ஆகிட என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்மிடம் நான் ஒப்புவிக்கிறேன். பாருங்க, அதுதான் இந்த பாடல்ல நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் என்பது உலக ஆசை இச்சைகளை விட்டு வேர் பிரிந்து தேவனுக்காக வைராக்கியமா வாழ்வதுதான் ஒரு பரிசுத்தம் என்று நாம் பார்க்கிறோம். 2வது பரிசுத்தம் என்பது நாம் தேவனுடைய பார்வையில் இருக்கும்போது பரிசுத்தம் அடைகிறோம். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் காணப்படும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். தேவனுடைய பார்வையில் தேவன் நம்மை நேரடியாக பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்யுது? இரக்கம் கிடைக்கிறது. நம்ம நேரடியாக தேவன் பார்க்க முடியாது. தேவனை பார்த்து உயிரோடு நம்ம வாழ முடியாது. அவர் என்ன பார்க்கிறார? நேரடியாக பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கிறார். அப்பொழுது பாருங்க, அப்படி பார்க்கும்போது நாம் நீதிமான்களா ஆக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில என்னென்ன நமக்கு இருக்கோ இல்லையோ, பரிசுத்தம் நமக்கு வேண்டும். பரிசுத்தமே தேவ சித்தமா இருக்கிறது. பரிசுத்தமே தேவனின் அழைப்பா இருக்கிறது. பரிசுத்தமே நம்மை பயனுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றுகிறது. பரிசுத்தமே நம்மை பரலோகத்துக்கு கூட்டி செல்லுகிறது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எவைகளெல்லாம் நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். கண்களில் ஒரு பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம், அதுக்கு வசனம் இருக்கிறது. ஆகவே நம் நேரம் இல்லாததுனால கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். சிந்தையில் பரிசுத்தம். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு? நாம் பேசிக்கிட்டே இருப்போம், கண்ட சிந்தையோடு அந்த நபரை நினைக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட இதை நாம் பார்க்கிறோம். சிந்தை நமக்கு மிகவும் அவசியம். பரிசுத்தமா இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளில் ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் பரிசுத்தம், செவிகளில் பரிசுத்தம், நாவில் பரிசுத்தம், கால்களில் பரிசுத்தம், ஆவியில் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு பரிசுத்தம் வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேலை போல நாம் மேன்மையான பலியை நாம் செலுத்துவதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் பழைய ஏற்பாடு காலத்திலேயே ஒவ்வொரு மனிதனும்
இந்த பரிசுத்தமாய் ஜீவிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏனோக்கை போல தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். நோவாவை போல நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். யாக்கோபை போல ஜெபத்தில் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். மோசையை போல உண்மையாய் நாம் காணப்பட வேண்டும். யோசுவாவை போல வழி நடத்தி தேவனை நாம் சேவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சாமுவேலை போல ஊழியம் நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எஸ்ராவை போல வேதத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நெகேமியாவை போல வேலை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபை போல நீடிய பொறுமையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தாவீதை போல வேதத்தை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சாலமோன் போல ஞானத்தை கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தானியேலை போல ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆபகுக்கு போல கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்தானை போல எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பவுலை போல சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மொத்தத்தில் நாம் கிறிஸ்துவை போல வாழ்ந்து நாம் காட்டுவோமாக. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நாம் முழங்கால் படியிட்டு திருவசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று இந்த வேளையில் அவர் பேசுகிறார். முழுமையாக அர்ப்பணிப்போமாக. கர்த்தாவே, என் ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்முடைய பரிசுத்தத்தினால நிரப்புங்க. ஜீவ பலியாக ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி வெட்கப்படாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உன்னுடைய இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஷகடகதுரபகதுடா சுத்ரம் 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 சுத்ரம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நமக்கு வேணும் என்றால் நம்முடைய முயற்சி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா தேவன் நினைச்சா ஆகும். நீ உன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடு. ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்மிடம் நான் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்னை பரிசுத்தமாக்குங்க. நீ பரிசுத்தமாக்குற கர்த்தராயிருக்கீங்க. முழுமையாக வந்து நாம் அர்ப்பணிப்போமாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நின் திருக்கரத்தில் பாடுகிறேன் தத்தமாய் என்னை உமக்கே. பரிசுத்தரே, நின் திருக்கரத்தில் பாடுகிறேன் தத்தமாய் என்னை உமக்கே. மாறாடி நோக்கமும் நிறைவேற்றியே மாற்றிடும் நின் சாயலாய். மாறாடி நோக்கமும் நிறைவேற்றியே மாற்றிடும் நின் சாயலாய். நான் பரிசுத்தர் பரிசுத்தராயிருங்கள் என்றே. நான் பரிசுத்தர் கரைதிரையற்ற பரிசுத்தனாகிட ஆவியாத்மாதிகமோ புவித்தே. நான் பரிசுத்தர் பரிசுத்தராயிருங்கள் என்றே. நான் பரிசுத்தர் பரிசுத்தராயிருங்கள் என்றே. பரிசுத்தமாக்கும் வசனத்தினால் கரைதிரையற்ற பரிசுத்தனாகிட ஆவியாத்மாதிகமோ புவித்தேன். கரைதிரையற்ற பரிசுத்தனாகிட ஆவியாத்மாதிகமோ புவித்தேன்.